இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ப்ராப்பரான குஜராத்தி ஸ்நாக். அதுதான் மேத்தி நா தெப்ரா. மேத்தி அப்படின்னா வெந்தய கீரை அப்படின்னு அர்த்தவங்க. தெப்ரா அப்படின்னா வந்து அதால செய்யற ஒரு கட்லெட் வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமே. இது வந்து ரொம்ப ஹை ரிச் இன் அயன் கண்டென்ட்டுங்க. எல்லா கீரை வகைகளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த வெந்தய கீரை வந்து எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நான் வந்து டிப்பிக்கலா பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். டயட் கான்சியஸா இருக்கிறவங்க இல்ல டயபெட்டிக்கா இருக்கிறவங்க வந்து இது வந்து ஷாலோ ஃப்ரை, அதாவது கட்லெட் மாதிரி டோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுவையான மேத்தி நா தெப்ரா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? மேத்தி நா தெப்ரா செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தய கீரை 1 கப், கம்பு மாவு 1 கப், தென்னை மாவு 1/4 கப், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மேத்தி நா தெப்ரா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இல்லையா? இது இப்ப எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. வெந்தய கீரை வந்து நிறைய மண்ணு தூசு இருக்குங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சிட்டோம்னா அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா மேலோட்டமா எடுத்து நம்ம வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். கீரை வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லதோ அது வந்து சரியா கிளீன் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வந்து கெடுதலுங்க. இப்போ வந்து விமென் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலை சுலபமா இருக்கணும் அப்படிங்கறதுனால வந்து காயெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. ஆனா கீரை மட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க. வெந்தயக்கீரை வந்து 2 வெரைட்டிஸ் வரும். ஒன்று வந்து இலை வந்து ஸ்மாலா இருக்கும், அதாவது இந்த மாதிரி. சிலது வந்து பெருசா இருக்கும். பெருசா இருக்கிறது வந்து இன்னுமே வந்து நீங்க பொடியா சாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். வெந்தயக்கீரை வந்து ரெகுலரா டயபெட்டிக் பீப்புள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஒன் ஃபைன் டே வந்து அவங்க வந்து டயபெட்டிக்காவே இருக்க மாட்டாங்க. ஸோ கீரை வந்து இப்போ நம்ம சாப் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது வந்து ட்ரை பவுடர்ஸ் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பு மாவு. கம்பு மாவு 1 கப்பு கம்பு மாவுக்கு வந்து 1/2 கப் வந்து தென்னை மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எதர் 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 1/4 கப் ஆஃப் கடலை மாவு. ஸோ ட்ரை பவுடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து நான் விழுது பண்ணியிருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். காரம் வந்து வெறும் பச்சை மிளகாய் இல்லைங்க, நான் சிகப்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பெருங்காயம், சர்க்கரை, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒரு லிக்விட் வேணும் இல்லையா ஒரு கம்பைன் பண்ணுறதுக்கு, அதனால ஃப்ரெஷ் தயிர், கொஞ்சம் கூட புளிக்காமல் இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் வந்து இந்த மாவுக்கு கண்டிப்பாக பத்தாது. நம்மளுக்கு பத்தாத அப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், அந்த பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து ஒரு டிஷ் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும் இல்லை ஒரு டைப் ஆஃப் மாவு நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட ஒரு காம்போவாக 2-3 வெரைட்டிஸ் 2-3 கிரெயின்ஸோ இல்லை 2-3 வெஜிடபிள்ஸோ நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகும்.
இப்போ நம்ம மாவு பேசுறதுக்குள்ளே வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஆல்ரெடி ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும், தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னா, நம்ம எந்த குவான்டிட்டி நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக பத்தவே பத்தாதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா மல்டி கிரெயின் அப்படிங்கிறது வந்து இன்னுமே சுவை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் எப்போவுமே. அண்ட் மோரோவர் இந்த மேத்தி வந்து ஒரு ஸ்மால் ஒரு கசப்பு இருக்கும். ஆனால் அந்த கசப்பெல்லாம் தட்டி எடுக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு ஸ்பைஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ மாவு வந்து பதம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம விரல் பதிகிற அளவுக்கு இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இது ஸ்மால் ஸ்மால் உருண்டைகளாக்கி வச்சுக்கலாம். இந்த மாவு மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிள் தானே. ஸோ வந்து எப்பயாவது டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம பேனிக் ஆக வேண்டாம், டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துடலாம். வறுத்தெடுக்கிறது எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சிலது இந்த மாதிரி வந்து பாருங்க, இத்தனை மாவு இருக்கு அண்ட் மோர் ஓவர் இந்த கீரை இருக்கு விச் இஸ் வெரி வெரி ரிச் இன் அயர்ன் அண்ட் ஃபைபர். ஸோ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வடை எப்படி டீப் ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த சைஸ்க்கு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. 1 by 1 ஃப்ளாட்டன் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஃபிங்கர் இம்ப்ரெஷன் விழாத அளவுக்கு உள்ளங்கையால ஃப்ளாட் பண்ணுங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம மேத்தினா தெப்ரா வந்து இப்போ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சுங்க. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு டிஷ்யூ டால்ல நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து ட்ரெயின் அவுட் ஆயிடும். இது வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். So சுவையான குஜராத்தி ஸ்பெஷல் மேத்தினா தெப்ரா இஸ் ரெடி.